ரிக்கப் போன வீடியோவில் மூடி ஹாரிக்கு பழைய ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸோட ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அதில் இருந்த நிறைய பேர் இப்போ உயிரோட இல்லை. நிறைய பேர் டெத் ஈட்டர்ஸாலையும் வால்டமோட்டாலையும் செத்து போயிட்டாங்க. அந்த ஃபோட்டோவையும் அவர் சொன்னதையும் கேட்டு ஹாரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் அங்கேருந்து கிளம்பி மேலே நடந்து போகிறான். அங்கே மிஸ்ஸஸ் வீஸ்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ட்ராயிங் ரூமில் போகாட்டை டேக்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அவங்களோட பசங்களோட டெட் பாடிஸாகவும் மிஸ்டர் வீஸ்லியோட டெட் பாடியாகவும் மாறி மாறி மாறிக்கிட்டு இருந்தது. லூபன் வந்து அந்த போகாட்டை போக வச்சாரு. சாப்டர் 10 பார்ட் 1. அன்னைக்கு ராத்திரி ஹாரியால சரியாவே தூங்க முடியல. அவனோட அப்பா அம்மா அவனோட கனவுல வந்துட்டும் போய்கிட்டும் இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு தடவை கூட அவன் கிட்ட பேசல. மிஸ்ஸஸ் வீஸ்லி கிரீச்சரோட டெட் பாடிக்கு மேல விழுந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. ரானும் ஹெர்மைனியும் தலையில கிரவுன்ஸை மாட்டிட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹாரி திரும்பவும் ஒரு காரிடார்ல நடந்துகிட்டே இருக்கான். அங்க ஒரு பூட்டின கதவு இருக்கு. அவன் டக்குன்னு எந்திரிச்சான். ஏன்னா அவனோட ஸ்கார் வலிக்க ஆரம்பிச்சுது. ரான் ஏற்கனவே கிளம்பியிருந்தான். அவன் ஹாரியை எழுப்பிக்கிட்டு இருந்தான். எந்திரி, அம்மா வந்து பயங்கரமா கத்துக்கிட்டு இருக்காங்க. நாம எல்லாரும் ட்ரெயினை மிஸ் பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லறான். ஹாரி பயங்கர வேகமா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சான். அங்க ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருந்தது. ஹாரி கேட்ட வரைக்கும் அவனுக்கு புரிஞ்சது என்னன்னா, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அவங்களோட ட்ரங்க்ஸை பிவிச் பண்ணி கீழே பறந்து போக வச்சிருக்காங்க. அவங்க ஸ்டேர்ஸ்ல கொண்டு வராம இருக்கிறதுக்காக. ஆனா அது நேரா ஜின்னி மேல இடிச்சு அவ 2 மாடி கீழே விழுந்திருக்கா. மிஸ்ஸஸ் பிளாக்கும் மிஸ்ஸஸ் வீஸ்லியும் இப்போ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது பயங்கரமா அடிபட்டிருந்தா யூ இடியட்ஸ் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கத்துறாங்க. ஃபில்தி ஹாஃப் பிரெட்ஸ், என்னோட அப்பாக்களோட வீடை இப்படியா நாசம் பண்ணுவீங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் பிளாக் அவங்களோட போர்ட்ரேட்லேருந்து கத்திட்டு இருக்காங்க. ஹெர்மைனி வேகமாக அவங்களோட ரூம்க்கு வரா. ஹாரி அவனோட ஷூஸை மாட்டிக்கிட்டு இருந்தான். ஹெட்விக் அவளோட ஷோல்டரில் உட்காந்துருந்தது. அவள் கையில் நடுங்கிட்டு இருந்த க்ரூக் ஷாங்ஸை வச்சிருந்தான். அம்மாவும் அப்பாவும் இப்போதான் ஹெட்விக்கை திரும்ப அனுப்பிச்சாங்க அப்படின்னு அவள் சொன்னான். நீ ரெடி ஆயிட்டியா அப்படின்னு அவள் கேட்குறா. கிட்டத்தட்ட. ஜின்னி ஓகேவா அப்படின்னு ஹாரி அவகிட்ட கேட்குறான். மிஸ்ஸஸ் வீஸ்லி அவளை கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் மேடை மூடி நம்ம ஸ்டர்கிஸ் பாட்மர் வர்ற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். ஏன்னா கார்டில் ஒருத்தர் கம்மியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. கார்டா? எதுக்கு நம்ம கிங்ஸ் கிராஸ்க்கு கார்டோட போகணும் அப்படின்னு ஹாரி கேட்குறான். நாம கிங்ஸ் கிராஸ்க்கு இல்லை, நீ கிங்ஸ் கிராஸ்க்கு கார்டோட தான் போகணும் அப்படின்னு ஹெர்மைனி கரெக்ட் பண்ணறா. ஏன் வால்டமோர்ட் டஸ்ட்பின் பின்னாடி ஒளிஞ்சிருந்து என்னை பிடிக்க போகிறாரா என்ன அப்படின்னு ஹாரி கேட்குறான். எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, மேடை அதை தான் சொன்னார் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு, ஆனால் நம்ம சீக்கிரமாக போகலன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லறா. எல்லாரும் கீழே வரீங்களா இல்லையா அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கத்துறாங்க. ஹெர்மைனி அவளுக்கு சூடுபட்ட மாதிரி அங்கே இருந்து குதிச்சுட்டு அங்கேருந்து ஓடுறா. ஹாரி ஹெட்விக்கை பிடிச்சு அவனோட கேஜுக்குள்ளே திணிக்கிறான். அதுக்கப்புறம் கீழே ஹெர்மைனிக்கு பின்னாடியே அவனும் போகிறான், அவனோட ட்ரங்கை இழுத்துட்டே. மிஸ்ஸஸ் பிளாக்கோட போர்ட்ரேட் இப்போ பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் யாரும் அந்த கர்டன்ஸை அவங்க மேலே க்ளோஸ் பண்ணலை. ஏன்னா ஹாலில் இருந்த நாய்ஸ் நிறையவே இருந்தது. ஏன்னா திரும்பவும் அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஹாரி, நீ வந்து என் கூடயும் டாங்ஸ் கூடயும் வரணும் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. மட் பிளாட்ஸ், ஸ்கம், creatures of dirt அப்படின்னு அந்த போர்ட்ரேட் கத்திக்கிட்டு இருக்கு. நீ உன்னோட ட்ரங்கையும் அவளையும் இங்கே மூடிக்கிட்ட விட்டுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓ ஃபார் ஹெவன்ஸ் சேக், சீரியஸ், டம்பிள்டோர் வந்து வரக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு மோலி சொல்கிறாங்க. ஒரு பெரிய கரடி மாதிரியான பிளாக் டாக் ஹாரியோட பக்கத்தில் நின்னுது. ஓ ஹானஸ்ட்லி நீயே அதை பார்த்துக்கோ அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே நிற்கிறாங்க. ஹாரியும் சீரியஸும் அவளை ஃபாலோ பண்ணி வராங்க. கதவு பூட்டின உடனே மிஸ்ஸஸ் பிளாக்கோட ஸ்க்ரீச்சஸ் வெளியே கேட்கல. டாங்ஸ் எங்க அப்படின்னு ஹாரி சுற்றி முற்றி பார்க்குறான். அவங்க நம்பர் 12ஓட படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கின உடனே நம்பர் 12 மறைஞ்சு போயிடுது. அவங்க நம்மளுக்காக அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அவங்க போகிற வழியில் ஒரு வயசான அம்மா அவங்கள க்ரீட் பண்ணுறாங்க. அவங்களோட கிரே ஹேர் வந்து கேர்லாகி இருந்தது. அவங்க ஒரு பர்பிள் ஹேட்டை தலையில் வச்சுருந்தாங்க. வாட்ச் ஹாரி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு கண் அடித்தாங்க. பெட்டர் ஹரி அப் இல்லையா மோலி அப்படின்னு அவங்களோட வாட்சை பார்த்துட்டு கேட்குறாங்க. டாங்ஸ் தான் அது, எனக்கு தெரியும். ஆனால் மேடை தான் ஸ்டர்கிஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆர்த்தர் மட்டும் இங்கே மினிஸ்ட்ரி காசை திரும்பவும் கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் ஃபட்ஜ் ஆகிற அங்கே இருந்து ஒரு எம்டி இங்க் பாட்டிலை கூட கொடுக்க மாட்டார். எப்படி தான் இந்த மகள்ஸ் எல்லாம் மேஜிக் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறாங்களோ அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. அந்த பெரிய பிளாக் டாக் இப்போ கொலைச்சிட்டே பக்கத்தில் இருந்த பீஜன்ஸ் எல்லாத்தையும் துரத்துது. ஹாரியால் சிரிக்காமல் இருக்க முடியல.
சீரியஸ் ரொம்ப நாளா அந்த வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்களோட வாயை ஆன் பெட்டுனியா மாதிரி மூடிட்டு இருந்தாங்க. அவங்க நடந்து கிங்ஸ் கிராஸ்க்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எதுவுமே ஈவென்ட் ஃபுல்லாக அங்கே நடக்கல. சீரியஸ் தான் சில பூனைகளை துரத்தினாரு ஹாரியோட என்டர்டெயின்மெண்ட்காக. ஸ்டேஷனுக்குள்ளே போனதும் ஒவ்வொருத்தரும் கேஷுவலாக பிளாட்ஃபார்ம்ஸ் 9க்கும் 10க்கும் நடுவில் இருந்த அந்த பேரியரில் சாயறாங்க. ஒருத்தராக பிளாட்ஃபார்ம் 9 and 3/4 ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் நிற்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹாரியால் அதை பார்க்க முடிஞ்சது. ஐ ஹோப் எல்லாரும் டைம்க்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைஸ் டாக் ஹாரி அப்படின்னு ஒரு உயரமான பையன் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் லீ அப்படின்னு ஹாரி சிரிச்சிட்டே சொல்லறான். ஓ குட், அலாஸ்டர் லக்கேஜோட வந்துட்டாரு அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கொஞ்சம் ரிலீவ்டாக சொல்கிறாங்க. மோடி அங்கே அவர் தலையில் ஒரு தொப்பியோட அவர் ஒரு ட்ராலியை புஷ் பண்ணிட்டு வராங்க. அதில் ஃபுல்லாக அவங்களோட ட்ரங்க்ஸாக நிரம்பி இருந்தது. ஆல் ஓகே அப்படின்னு அவர் மிஸ்ஸஸ் வீஸ்லி கிட்டேயும் டாங்ஸ் கிட்டேயும் கேட்குறாரு. நம்மளை ஃபாலோ பண்ணற யாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு சில செகண்ட்ஸ் கழித்து மிஸ்டர் வீஸ்லி பிளாட்ஃபார்ம்குள்ளே வராரு. அவர் கூட ரானும் ஹெர்மைனியும் இருக்காங்க. அவங்க மூடியோட லக்கேஜ் ட்ராலியை அன்லோட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஃப்ரெட், ஜார்ஜ், ஜின்னி லூப்பனோட வராங்க. எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு மூடி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு லூப்பன் சொல்கிறாரு. இருந்தாலும் நான் ஸ்டர்கிஸை டம்பிள்டோர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதோட அவர் இந்த வாரத்தில் 2 தடவை வரலை. அவர் இப்போது மண்டங்கஸ் மாதிரியே அன்ரிலேபிளாக ஆயிட்டாரு அப்படின்னு மூடி சொல்கிறாரு. வெல், லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஸ் அப்படின்னு லூப்பன் சொல்லிட்டு எல்லாரோட கையையும் குலுக்குறாரு. ஹாரியோட கையை குலுக்கிட்டு அவனோட தோளில் தட்டிட்டு யூ டு ஹாரி கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்பவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னு மூடி சொல்கிறாரு. அவரும் ஹாரியோட கையை குலுக்குறாரு. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், எல்லாரும் தான் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஏன்னா ஏதாவது டவுட் இருந்தால் அதை லெட்டரில் எழுதாதீங்க. லெட்டரெல்லாம் அவங்க கண்டிப்பாக சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு மூடி சொல்கிறா. உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு டாங் சொல்லிட்டு ஹெர்மைனியும் ஜின்னியையும் ஹக் பண்ணுறா. நாங்கள் உங்களை சீக்கிரமாகவே பார்ப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு வார்னிங் விசில் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் பிளாட்ஃபார்மில் இருந்தவங்க எல்லாரும் வேகமாக ட்ரெயினில் போய் ஏறாங்க. குயிக் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. அவங்க ஹாரியை 2 தடவை ஹக் பண்ணிவிட்டு ரைட், பி குட், ஏதாவது மறந்தீங்கன்னா நாங்கள் அதை அனுப்பிச்சி விடுறோம், ஹரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த நிமிஷத்தில் அந்த பெரிய கருப்பு நாய் அதோட பின்னங்காலில் நின்று முன்னங்கால ஹாரியோட ஷோல்டர்ஸில் போட்டுச்சு. ஆனால் மிஸ்ஸஸ் வீஸ்லி ஹாரியை ட்ரெயின் டோர் பக்கமாக தள்ளி விட்டுட்டு ஃபார் ஹெவன்ஸ் சேக் சீரியஸ், கொஞ்சமாவது நாய் மாதிரி நடந்துக்கோயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாரி ட்ரெயினில் ஏறிட்டு சியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கை அசைக்கிறான். ரான், ஹெர்மைனி, ஜின்னி எல்லாரும் கை அசைக்கிறாங்க. அங்கே இறந்த டாங்ஸ், லூப்பின், மூடி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வீஸ்லியும் சின்னதாக ஆக ஆரம்பிக்கிறது. ஏன்னா ட்ரெயின் இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கருப்பு நாய் ட்ரெயினோடையே ஓடி வருது. அதோட வாலாட்டிட்டு நிறைய பேர் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அவர் நம்ம கூட வந்திருக்க கூடாது அப்படின்னு ஹெர்மைனி கவலையில் சொல்லறா. ஓ லைட்டன் அப், அவர் பல மாதங்களாக வெளியவே வரலை, புவா ப்ளோக் அப்படின்னு ரான் சொல்கிறான். வெல், நாங்கள் இங்கே இருந்துட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, வாலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காரிடரில் ரைட் ஹேண்ட் சைட் போகிறாங்க. ட்ரெயின் இப்போ ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சது. சரி, நாம் போய் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை பிடிப்போமா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ரானும் ஹெர்மைனியும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்படின்னு ரான் ஆரம்பிக்கிறான். வெல், ரானும் நானும் ப்ரீஃபெக்ட் கேரேஜுக்கு போகணும் அப்படின்னு ஹெர்மைனி ஆக்வர்டாக சொல்லுறா. ஓஹோ, அப்போ சரி ஃபைன் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் அங்கே ஃபுல் ஜேர்னியும் அங்கே தான் இருப்போம்னு நினைக்கல அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. எங்களோட லெட்டர்ஸ் அங்கே போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுட்டு ஹெட் பாய் ஹெட் கேர்ள் கிட்ட, அதுக்கப்புறம் காரிடர்ஸை அப்பப்போ பேட்ரோல் பண்ணால் போதும் அப்படின்னு அவள் சொல்லறா. சரி, அப்புறமா உன்னை பார்க்குறேன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். கண்டிப்பாக அப்படின்னு ரான் சொல்லிட்டு, இங்கே போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அதை ஒன்றும் என்ஜாய் பண்ணலை, நான் பர்சி கிடையாது அப்படின்னு அவன் சொல்லறான். எனக்கு தெரியும் நீ பர்சி இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவன் சிரிக்கிறான். ஆனால் ஹெர்மைனியும் ரானும் அவங்களோட ட்ரங்க்ஸ் அங்கிட்ட இழுத்துட்டு போகும்போது ஹாரிக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இது வரைக்கும் அவன் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸை அவங்க 2 பேர் இல்லாமல் ட்ராவல் பண்ணதே கிடையாது. கமான், நம்ம ஒன்றும் போகலன்னா நம்மளுக்கு நல்ல பிளேசஸ் கிடைக்காது அப்படின்னு ஜின்னி சொல்லறா. ரைட் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவன் ஹெட்விக்கோட கேஜை ஒரு கையிலையும் அவனோட ட்ரங்கோட ஹேண்டில் இன்னொரு கையிலையும் பிடிச்சி அதை இழுத்துட்டே போகிறாங்க.
அவங்க காரிடாரில் போகும்போது ஒவ்வொரு கிளாஸ் பெயிண்ட் டோர்ஸ்லேயும் அவங்க பார்த்துக்கிட்டே போகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக தான் இருந்தது. ஹாரியால் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்க முடியல, ஏன்னா நிறைய பேர் அவனை பார்த்து முறைக்கிறாங்க. அவனுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது டெய்லி ப்ராஃபிட்டில் வந்த ஆர்டிகல்ஸை பற்றி. சரி, எல்லாரும் என்ன இப்போ அவனை ஒரு பொய் சொல்கிறவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். கடைசி கம்பார்ட்மெண்ட்க்கு முன்னாடி அவங்க நெவில் லாங் பாட்டமை பார்க்குறாங்க. அவன் ஒரு கையில் அவனோட டாடான ட்ரெவரை கையில் வச்சுருக்கான், இன்னொரு கையில் அவனோட ட்ரங்க்கு இழுத்துக்கிட்டு இருக்கான். ஹாய் ஹாரி, ஹாய் ஜெனி, எல்லா இடமுமே ஃபுல்லாக இருந்தது, என்னால் ஒரு சீட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே பார்த்த ஜெனி, என்ன நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே லூனி லவ்குட் தான் இருக்கா அப்படின்னு அவன் சொல்கிறா. நெவில் ஏதோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்னு முணுமுணுக்கிறான். ஓஹ், டோன்ட் பி சில்லி நெவில், அவள் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜெனி சிரிச்சுட்டே அவள் அந்த கம்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணறா. அவள் அவளோட ட்ரங்கை உள்ளே இழுக்கல. ஹாரியும் நெவிலும் உள்ளே போகிறாங்க. ஹாய் லூனா, நாங்கள் இந்த சீட்ஸில் உட்காந்த பரவாயில்ல அப்படின்னு ஜெனி கேட்குறா. ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த பொண்ணு நிமிர்ந்து பார்க்குறா. அவளோட நீளமான முடி டர்ட்டி பிளாண்ட் கலரில் இருந்தது. அவளோட ஐப்ரோஸும் ரொம்பவே பேலாக இருந்தது. ஆனால் அவளோட கண்கள் மட்டும் ரொம்ப உருண்டையாக அவளுக்கு ஒரு எப்போவுமே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்தது. அவளை பார்த்ததுமே ஹாரிக்கு தெரிஞ்சிடுச்சு நெவில் ஏன் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வேணான்னு நினச்சான்னு. ஏன்னா அந்த பொண்ணை பார்க்குறதுக்கே ரொம்ப விசித்திரமாக இருந்தா. அவளோட காதுக்கு பின்னாடி அவளோட வாண்டை சொருகி வச்சுருந்தா. ஆர் அவளோட கழுத்தில் ஒரு பட்டர்பீர் காக்ஸால் செய்யப்பட்ட ஒரு நெக்லஸை போட்டிருந்தா. இல்லைன்னா அவளோட மேகசினை தலைகீழாக படிச்சுக்கிட்டு இருந்தா. அவளோட கண்கள் நெவில் மேலே இருந்தது. அதுக்கப்புறம் ஹாரியை பார்த்தது. அப்புறம் அவள் ஆமாம் அப்படின்னு தலையாட்டினா. தேங்க்ஸ் அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஹாரியும் நெவிலும் அவங்களோட ட்ரங்க்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு ஹெட்விக்கோட கேஜியோ லக்கேஜ் ரேக்கில் வச்சுட்டு உட்காடுறாங்க. லூனா அவள் கையில் வச்சுருந்த அப்சைட் டவுன் மேகசினுக்கு மேலே அவங்கள பார்க்குறா. அந்த மேகசினோட பேர் த குவிப்லர். அவள் ரொம்ப நேரம் பிளிங்க் பண்ணாமல் அவங்களே பார்த்துட்டு இருந்தா. அவள் பார்க்குற ஹாரியை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவன் அவளுக்கு ஆப்போசிட்டில் இருந்த சீட்டில் உட்காந்துருந்தான். இப்போது அதில் உட்காராமல் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹேட் அ குட் சம்மர் லூனா அப்படின்னு ஜெனி கேட்குறா. எஸ் அப்படின்னு லூனா சொன்னாலும் அவளோட பார்வை ஹாரியை விட்டு போகவே இல்லை. நீ ஹாரி பாட்டர் அப்படின்னு அவள் சொல்லறா. ஆமாம், எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லறான். நெவில் சிரிக்கிறான். லூனா அப்படி திரும்பி அவனை பார்க்குறா. அண்டு நீ யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவள் சொல்லறா. நான் ஒரு நோபடி அப்படின்னு நெவில் சீக்கிரமாக சொல்கிறா. நோ இல்லை அப்படின்னு ஜினி சொல்லிட்டு, நெவில் லாங் பாட்டம், லூனா லவ்குட். லூனா வந்து என்னோட வருஷத்தில் தான் படிக்கிறா, ஆனால் அவள் ரேவன்க்ளாவில் இருக்கிறா அப்படின்னு ஜினி சொல்கிறா. வித் பியோண்ட் மேஷோ இஸ் அ மேன்ஸ் கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் அப்படின்னு லூனா சொல்லறா. அவளோட மேகசினை திரும்பவும் நிமித்தி அவள் படிக்க ஆரம்பிக்கிறா. ஹாரியும் நெவிலும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஜின்னி சத்தம் இல்லாமல் சிரிக்கிறா. ட்ரெயின் மூவ் ஆகிக்கிட்டே இருந்தது. அது ரொம்ப ஒரு மாதிரியான ஆடான ஃபீலிங்கு. என்னோட பர்த்டேக்கு என்ன கிடச்சிதுன்னு தெரியுமா அப்படின்னு நெவில் கேட்குறான். இன்னொரு ரிமெம்பரலா அப்படின்னு ஹாரி சொல்லறான். இல்லை, இன்னொன்று கிடைச்சா நல்லா தான் இருக்கும், நான் பழத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு நெவில் சொல்லறான். இங்கே பாரு இதுதான் அப்படின்னு நெவில் சொல்லறான். அவன் கையில் ஒரு சின்ன கேக்டஸ் பிளான்ட் மாதிரி ஒன்று இருந்தது. எக்ஸப்ட் அந்த பிளான்ட்டில் ஃபுல்லாக நிறைய கொப்பளமாக இருந்தது. மிம்பிளஸ் மிம்பிள்டோனியா அப்படின்னு அவன் ரொம்ப பெருமையாக சொன்னான். ஹாரி அதை பார்க்குறான். அதை பார்க்குறதுக்கு ஏதோ மாதிரி இருந்தது. ஏதோ டிசீஸ் பிடிச்ச ஒரு இன்டர்னல் ஆர்கன் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது. அது ரொம்ப ரேரான ஒன்று அப்படின்னு நெவில் சிரிச்சிட்டே சொல்கிறான். ஹாக்வர்ட்ஸ் க்ரீன் ஹவுஸஸில் ஒன்று இருக்கான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் இங்கே கொண்டு வந்தேன் ப்ரொஃபஸர் ஸ்ப்ரவுட் கிட்ட காட்டுறதுக்காக. என்னோட கிரேட் அங்கிள் ஆல்கி இதை எனக்காக அசீரியாவிலேருந்து கொண்டு வந்தார். நான் இதை வந்து இதிலேருந்து ப்ரீட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு நெவில் சொல்கிறான். ஹாரிக்கு தெரியும் நெவிலோட ஃபேவரட் சப்ஜெக்ட் ஹெர்பாலஜின்னு. ஆனால் இந்த ஒரு சின்ன பிளான்ட்டில் இருந்து என்ன பண்ண முடியும்னு ஹாரிக்கு ஒன்றுமே புரியல. அது ஏதாவது பண்ணுமா அப்படின்னு ஹாரி கேட்குறான். நிறைய பண்ணும் அப்படின்னு நெவில் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிட்டு, இதுக்கு ஒரு அமேசிங்கான டிஃபென்சிவ் மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு, இந்தா ட்ரெவரை பிடி அப்படின்னு ஹாரியோட கையில் ட்ரெவரை கொடுத்துட்டு அவனோட பேக்கில் இருந்து ஒரு குவில்லை எடுக்கிறான். லூனா லவ்கோட ஐஸும் அவளோட மேகசினுக்கு மேலே இருந்து பார்க்க ஆரம்பிச்சது. நெவில் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக. நெவில் மிம்பிள்டோனியாவை நல்ல டைட்டாக கையில் பிடிச்சிட்டு ஒரு இடத்துல குத்துறான். அந்த சின்ன பிளான்ட்ல இருந்த எல்லா பொக்களத்தில் இருந்தும்
திக்கான டார்க் கிரீன் ஜெட்ஸ் ஆஃப் லிக்விட் அவங்க மேலே பட்டுது. அது சீலிங்கில் பட்டுச்சு, விண்டோஸில் பட்டுச்சு, லூனா லவ்குடோட மேகசினில் பட்டுச்சு, ஜீனியோட கையில் பட்டுச்சு, ஹாரியோட முகம் ஃபுல்லாக பட்டிருந்தது. அப்புறம் நெவில் மேலேயும் பட்டிருந்தது. அதோட ஸ்மெல் கெட்டுப்போன மேன்யூர் மாதிரி இருந்தது. சாரி, நான் இதுக்கு முன்னாடி அதை ட்ரை பண்ணதே இல்லை. இவ்வளோ இருக்கும்னு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. டோன்ட் வரி, ஸ்டிங்ஸாக பொண்ணும், ஆனால் பாய்சனஸ் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லறான். ஹாரி அவன் வாய்க்குள்ளே போன அந்த டார்க் க்ரீன் லிக்விடை துப்புறான். அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்டில் கம்பார்ட்மெண்ட் டோர் திரும்ப ஓப்பன் ஆகுது. ஓ ஹலோ ஹாரி. ஓ பேட் டைமா அப்படின்னு ஒரு நர்வஸான குரல் கேட்குது. ஹாரி அவனோட கிளாஸஸோட லென்ஸை வைப் பண்ணிட்டு அவன் இப்போ பார்க்குறான். ஒரு அழகான பொண்ணு, நீளமான பிளாக் கலர் முடியுள்ள பொண்ணு அங்கே டோர்வேல நின்று சிரிக்கிறா. சோ சாங், ரேவன்க்ளா டீமோட சீக்கர் தான் அங்கே நிற்கிறா. ஓ ஹாய் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஆ நான் வந்து உனக்கு ஹலோ சொல்லணும்னு நினச்சேன், பாய் அப்படின்னு அவள் சொல்லிட்டு போயிடுறா. அவளோட முகம் எல்லாம் செவந்து போய் இருக்கு. அவள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுறா. ஹாரி அவனோட சீட்டில் சாஞ்சிட்டு முணங்குறான். இப்படியாச்சும் அவனை பார்க்கணும். அவன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில், கூலான ஆளுங்களுக்கு நடுவில் எல்லாரும் அவன் சொன்ன ஜோக்கை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சோ உள்ளே வந்து பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும். ஆனால் அவன் இப்படி இருக்கான். நெவில் கூடயோ லூனா லவ்குட் கூடயோ ஒரு தவளையை கையில் பிடிச்சிக்கிட்டு முகம் எல்லாம் இந்த ஸ்டிங் சாப் வேற ஒழுகிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நெவர் மைண்ட், லுக், நம்ம இதை ஈஸியாக வந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு அவள் சொல்லிட்டு ஜின்னி அவளோட வாண்டை எடுத்து ஸ்காட்சிஃபை அப்படின்னு சொல்லறான். உடனே அங்கே இருந்த ஸ்டிங்ஸ் ஆப் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. சாரி அப்படின்னு நெவில் திரும்பவும் சொல்லறான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.